Hello, I am Dr. Paulus D. Prakash, MS, General Surgeon. இயேசு மண்ணுலகில் இருந்த பொழுது அவர் 10 கட்டளைகளை சரியாக கடைபிடித்தார். தந்தையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆகவே அவர் சோசப், அவர் ஒரு ஆசாரி, கார்பெண்டர். அந்த சோசப் ஆசாரிக்கு இவர் முழு வேலையும் செய்தார் இளம் வயதால் இருக்கும் பொழுது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 3வது கட்டளை சொல்கிறது என்றால், என் நாமத்தை வீணிலே உபயோகிக்காதே, உச்சரிக்காதே, உனக்கு சாவு, உன் சந்ததிக்கும் சாவு, அழித்தே போடுவேன் என்று மிக உறுதியாக சொல்கிறார். மேலும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், விக்கிரக ஆராதனை செய்யாதே என்றால், விக்கிரகம் இது எதற்கு சமம் என்றால், ஒரு மனிதனுக்கு காசை தான் கடவுள்டா, காசு, பதவி, பட்டம், then properties all over the world, then so many colleges, recurrent schools, recurrent income. அதற்காக அவர்கள் கடவுளின் நாமத்தை உபயோகிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள். மோசே 90ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் சொன்னது போல், மனிதனின் ஆயுசு 70, பலத்தின் மீதினால் 80, அதற்கு பின்னால் பறந்து போகிறோம். ஆகவே இந்த ஆயுசுக்குள் பிறந்த குழந்தை எவ்வாறு அது பாசமாக வெகுளியாக இருக்கிறதோ, அவ்வாறு தொடர்ந்து இந்த மனுஷியும் இந்த மனுஷனும் பாவங்கள் செய்யாமல் தொடர்ந்து வாழ வேண்டும். விபச்சாரம் செய்யக்கூடாது. இந்த காலகட்டங்களில் விபச்சாரம், பல சோசியல் மீடியா உங்களுக்கே தெரியும். பொய்சாட்சி, so many fake prophets, அவர்கள் பொய்சாட்சியை விரும்புகிறார்கள். வீணாக எனக்கு கேன்சர் நோய் இருந்தது, கேன்சர் நோயை நான் சரி பண்ணிவிட்டேன், இவர் ஜெபத்தை கேட்டவுடன் சரியாகிவிட்டது, மார்பு கேன்சர் சரியாகிவிட்டது, கர்ப்பப்பை கேன்சர் சரியாகிவிட்டது என்று சில ரிப்போர்ட்ஸ் கூட காமிக்கிறார்கள். ஆனால் அதே மிஷினரிஸ் ஆஸ்பத்திரி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தை வைத்து குணம் கொடுத்தால் ஆஸ்பத்திரி இதற்கு தேவையில்லை. அதே போல் சில கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் ஜெப வீடு என்று வைத்திருக்கிறார்கள். ஜெபம் அழுது ஐயோ பயமா இருக்கு அப்படி அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அந்த ஏவாள் போன்ற பெண்கள் மயங்குகிறார்கள். அதிக பயம், அதிக பண செலவு தேவைதானா என்று அக்கம் பக்கம் இருக்கும் அந்த மக்களுக்கே தெரியும். எல்லாம் இயேசுவின் 2ஆம் வருகை, செகண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதில் கேட்கப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது.